Hi friends, எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன் தான். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, ஃபேமிலிக்கு தனியா ஒரு ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லி இருக்கு, சீனியர் பீப்புளுக்கு சொல்லி தனியா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டோம், பட் நம்ம வந்து அதை எப்படி கிளைம் பண்ணணும், கிளைம் பண்றது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கிளைம் பண்ணும்போது கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மெயினா வந்து ஒரு 6 காரணங்கள் இருக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்றத டீடைல்டா அந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள் உஷாரா இருக்கணும், என்னென்னலாம் கவனமா பார்க்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்ற டிப்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்லீடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் மிஸ்டேக் இல்லாம நீங்க ஃபில் பண்ணணும், கிளைம் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணும்போதும் மிஸ்டேக் இல்லாம நீங்க ஃபில் பண்ணணும். முக்கியமா நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கும்போது நீங்க டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க கொடுக்கணும். நீங்க என்ன ஆக்குபேஷன் இருக்கீங்க, உங்களோட இன்கம் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் உள்ள டீடைல்ஸ் வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும். ரெண்டாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். இப்போ வந்து நீங்க பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியில நீங்க பாலிசி எடுக்கும்போது இப்போ ஒரு 40 வயசு ஃபாதருக்கு, மதருக்கு வந்து ஒரு 35 வயசு, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க பாலிசி எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹை பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஒரு சில ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க வந்து கவரேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பாலிசி எடுக்கும்போது இந்த டிசீஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அவங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை வந்து நம்ம கரெக்டாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய அந்த வெயிட்டிங் பீரியட் 2 வருஷமோ 3 வருஷமோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நமக்கு வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். மூணாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன் அண்ட் வெயிட்டிங் பீரியட். எக்ஸ்க்ளூஷன் சொல்லி போட்டிருப்பாங்க, வந்து என்னென்ன விஷயத்துக்குலாம் வந்து கவரேஜ் வந்து கிடையாது அப்படின்றத வந்து பாலிசியில வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிடையாது. இல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட் மூலியமா ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிடையாது. இந்த மாதிரி நிறைய வந்து டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணாம இருந்துக்கலாம். இல்லைன்னா நீங்க கிளைம் பண்ணும்போது கண்டிப்பா அதை ரிஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதுக்கு கவரேஜ் இல்லை அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் 30 டேஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்க. பாலிசி எடுத்தோடனே உடனே 2வது நாளோ 3வது நாளோ நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்ல வந்து நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்னா என்ன அப்படின்றத படிச்சு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 15 டேஸ் வந்து ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு இருக்கு. அந்த ஃப்ரீ லுக் பீரியட்ன்றது எதுக்கு அப்படின்னா நீங்க எடுத்த பாலிசியை வந்து பாலிசி டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து கேட்ட மாதிரி அந்த பாலிசியில இருக்கா, அதுல எதுவும் கரெக்ஷன் பண்ணணுமா, இல்ல இந்த பாலிசி வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல அப்படின்னா 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து வேற பாலிசி வந்து நீங்க கம்பெனில கேட்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இது வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ஹைட் பண்ணி பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணணும் அப்படின்றக்கா பண்ணுவாங்க. 4வது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பாலிசி வந்து லேப்ஸ் ஆகுறது. இப்போ வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா வந்து அந்த ரெனுவல் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பிரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பாலிசி வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க பிரீமியம் வந்து பே பண்ண பாருங்க. ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா வந்து ஒரு 3 டேஸ் ஆர் 1 வீக் வந்து இப்ப உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் கிரேஸ் டைம் இருக்கும். அந்த கிரேஸ் டைமும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு. அந்த லேப்ஸ் ஆன டைம்ல நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹெல்த்துக்கு நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ அதை கரெக்டா அந்த டைம்ல வந்து நம்ம ரெனுவல் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 5வது ரீசன் வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 24 hours to 48 hours நீங்க வந்து கண்டிப்பா வந்து கிளைம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போ வந்து கேஷ்லெஸ் அப்படின்னா கேஷ்லெஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க உங்களோட ஹெல்த் கார்டு கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இமீடியட்டா வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்டா வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க வந்து இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு இன்சூரன்ஸ் கம்பெனில போய் நீங்க கிளைம் நின்னீங்க அப்படின்னா உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ கரெக்டான டைம்ல கிளைம் இன்டிமேட் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பாலிசி வந்து டாக்குமெண்ட், அந்த பாலிசியோட நம்பர்,
அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கார்டு இது எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. ஆறாவது ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் வந்து சம் இன்சூர்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலியில யாருக்கு வேணாலும் 5 லட்ச ரூபாய் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ 3 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் உங்களால வந்து அதை கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும், உங்களோட ஃபேமிலியோட சைஸ் என்ன, ஸோ இதை பொறுத்து வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க சம் இன்சூர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 6 காரணங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கிளைம் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு, எதனால உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தமான அவேர்னஸ் வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்மளோட சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கிளைம் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர், ஒவ்வொரு பாலிசி வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero, ஜீவா.